கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வேளாண் பட்ஜெட் வருகின்றது. இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயி படுகின்ற துன்பம், துயரம், வேதனைகளை உணர்ந்து நம்முடைய விவசாய பெருமக்கள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டோம். ஆனா இந்த வேளாண் பட்ஜெட்ல அதை முழுமையாக தெரிவிக்கல. இன்றைக்கு தமிழக வெற்றிக்கழக அரசாங்கம் வருவதற்கு முன்பு 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கர் குறைவாக இருக்கின்ற விவசாயிகள் அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் பாதி அளவு தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னார், குறிப்பிட்டார்கள். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம். விவசாயிகளுடைய கோரிக்கையும் அதுதான். இது குறித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே தஞ்சை மாவட்டத்திலும் இந்த நம்முடைய விவசாய பெருமக்கள் மக்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்தி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அனைத்து கூட்டுறவு சங்கத்தின் முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். தஞ்சை மாவட்டம் முழுவதும், அதே போல திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், இந்த டெல்டா மாவட்டம் முழுவதும் தாங்கள் பெற்ற கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். இந்த அரசு செவிசாய்க்கவில்லை. அதனால்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகிறோம். நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாய வயிற்றிலே அடிக்கின்ற சூழ்நிலை, விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் கேட்பதெல்லாம் வறட்சி நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த வறட்சியின் காரணமாக விவசாயிகள் உற்பத்தி செய்ய முடியல. விவசாயிகளுக்கு வேளாண் பணி மேற்கொள்ள முடியல, விளைச்சல் இல்ல. அதனால கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே உடனடியாக இந்த அரசு விவசாயிகள் படுகின்ற துன்பத்தை உணர்ந்து அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் சிறு விவசாயி, குறு விவசாயி மற்றும் அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய கோரிக்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தல் இருந்தபொழுது இதே புரட்சித் தலைவி அம்மாவர்கள் விவசாய பெருமக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்தார்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்த தலைவி புரட்சித் தலைவி அம்மா. அதற்கு பிறகு கொரோனா காலம், விவசாயிகள் விளைவித்த விளைபொருள் முழுமையாக விற்க முடியாத ஒரு சூழ்நிலை. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அம்மாவுடைய அரசு விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று 12,110 கோடி விவசாயியுடைய கடன் முழுவதும் தள்ளுபடி செஞ்சோம். அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி செஞ்சோம். 2 முறையும் இன்றைக்கு நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஒரு 5 ஆண்டு 2014 2021 வரை நம்முடைய விவசாய பெருடைய மக்கள் பாதிக்கக்கூடாது, அவர் இன்னல்களை தீர்க்க வேண்டும், துன்பங்களை போக்க வேண்டும். அந்த நிலையிலே அவர் வைத்த கோரிக்கை அதிமுக ஆட்சியிலே 2016 ஒரு முறை விவசாய கடன் தள்ளுபடி, 2021 விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி. இப்பொழுது கூட தமிழக வெற்றிக்கழக அரசு தள்ளுபடி செஞ்சிருக்குது. அந்த தள்ளுபடி செஞ்சதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குடும்ப அட்டையில
ஒரு 3 பேர் இருப்பாங்க ஒரு குடும்பத்துல, விவசாயம் இருப்பாங்க, கூட்டு குடும்பமா இருக்கும். அந்த 3 பேர் மீது நிலம் இருக்கும். அந்த நிலத்தின் அடிப்படையில் கூட்டுறவு சங்கத்துல பயிர் கடன் பெற்றிருப்பாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த 3 பேருக்குமே அந்த விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சோம். ஆனா இந்த இந்த தமிழக வெற்றி கழக அரசாங்கம் அந்த குடும்பத்தில் 3 பேர் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் பயிர் கடன் பெற்றிருந்தா அதுல யார் குறைவாக கடன் பெற்றிருக்கார்களோ அவர்களுக்கு தான் கடனை தள்ளுபடி செஞ்சிருக்குது. எனக்கு ஒரு குடும்ப அட்டையில 3 பேர், ஒருத்தர் 1 லட்சம் வாங்கியிருப்பாங்க, ஒருத்தர் 70,000 ரூபாய் வாங்கியிருப்பாங்க, ஒருத்தர் 30,000 வாங்கியிருப்பாங்க. ஆனா இதுல கணக்கிட்டு இந்த தமிழக வெற்றி கழக அரசாங்கம் அந்த 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கின விவசாய கடன் தள்ளுபடி இல்ல. அந்த குடும்பத்தில் அந்த 3 பேர்ல யார் குறைந்து கூட்டுறவு சங்கத்தில் பயிர் கடன் வாங்கினாங்களோ அவர்களுக்கு தான் தள்ளுபடி செஞ்சிருக்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது அந்த பாகுபாடு இல்ல. ஒரு குடும்பத்தில் 3 விவசாயிகள் இருந்தாலும் 3 விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தில் பயிர் கடன் பெற்றிருந்தால் அந்த 3 பேருக்கு 3 கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதையே இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். அதோடு ஓவர் டியூ அது இருந்தா அந்த விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி கிடையாது, அவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது. ஆனா அதிமுக ஆட்சியில எதையுமே பார்க்கல. விவசாயிகள் கடன், அந்த கடன் சுமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக. இன்றைக்கு என்ன நிலைமை? 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கிற விவசாயிகளுக்கு 75,000 கடன் தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு 5 ஏக்கர்ல 75,000 மேல 1 ரூபாய், 75,000 1 ரூபாய் இருந்தாலும் அந்த விவசாயிகளுக்கு 35,000 தான் கடன் தள்ளுபடி. 75,000 ரூபாய்க்கு மேல யார் கடன் பெற்றிருந்தாலும் சரி, அது சிறு குறு விவசாயம் இருந்தாலும் சரி, பெரு விவசாயிகள் இருந்தாலும் சரி, இன்றைக்கு கூட்டுறவு சங்கத்தில் வாங்கி பயிர் கடனுக்கு வெறும் 35,000 தான் தள்ளுபடி. எந்த விதத்தில் நியாயம்? சிந்திச்சு பாருங்க. ஆனா தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு விவசாயிகளுடைய கோரிக்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு அது. ஆகவே நீங்க தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய முடியவில்லை என்றாலும் 2026 சட்டமன்ற தேர்தலின் போது விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் குடும்பத்தில் 3 பேர் அருமை சகோதரர் நீதிபதி, அருமை சகோதரர் மாணிக்க உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய கழக, நகர்கழக, பேரூர் கழக அத்தனை பேர்களுக்கும் பெருந்திரளாக விவசாய தோழர்களுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அணியணியாக திரட்டி வந்திருக்கிற அத்தனை பேருடைய பாதங்களிலும் ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றியை காணிக்கையாக்கி இப்போது கூட்டுறவுத்துறையினுடைய முன்னாள் அமைச்சர் 10 ஆண்டுகள் முத்திரை பதித்த இந்த மணியின் மைந்தன் அமைப்பு செயலாளர், மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் செல்லூர் கே. ராஜ் அவர்கள் கண்டன உரை ஆற்றுவார்கள். மனித புனிதர் இறந்தும் வாழ்கின்ற பொன்மன தலைவன், புரட்சித் தலைவர் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 1.5 கோடி தொண்டருக்கும் மேற்பட்ட தொண்டர் கொண்ட இயக்கமாக மாற்றிய, முக்கடல் சூழ்ந்த பாரதத்தின் 3வது பெரிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று நாடாளுமன்றத்தில் அமரமைத்து அழகு பார்த்த நம்முடைய இதயமும் நம் குலதெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியிலே கழகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற காவேரி காப்பாளர், விவசாயிகளின் தோழர், போற்றலுக்கும் பாராட்டுதலுக்குரிய
4 ஆண்டு காலம் சிறந்த ஆட்சியை தமிழகத்துக்கு கொடுத்த புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க விவசாய தோழர்களுக்கு விவசாயிகளுக்கு அரணாக துணையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் இருக்கும் என்ற அடிப்படையில் இது விவசாயியுடைய இயக்கம், ஏழைகளின் இயக்கம், மாட்டாளி வர்க்கத்தினுடைய இயக்கம் என்ற பறைசாற்றுகின்ற வகையில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் விவசாயிகளின் உற்ற நண்பனாக திகழ்ந்தார்கள். அதே வழியில் ஆனால் எடப்பாடியார் அவர்களும் அவருடைய ஆட்சியிலும் சரி, அவருடைய கடந்த 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் மிக சிறப்பான பங்காற்றினார்கள். இன்றைக்கு பொய்யே சொல்லி ரீல் விட்டு ஆட்சிக்கு வரலாம், எப்படி ரீல் விட்டு ஆட்சிக்கு வரலாம் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்ற, அதனால தாவைக்கான தவக்கலைன்னு தான் நாங்க சொல்லுவோம். எப்பவுமே பொதுவா தாவாய்க்காண்டா இந்த தவக்கலைன்னு இருக்கும் அவர்கிட்ட. அது மாதிரி இன்னைக்கு அவங்க பேர் வச்சிருக்காங்க, தமிழ்நாடு வெற்றி கழகமா, தமிழக வெற்றி கழகம். என்னப்பா புரியுது? ஆமா, தவக்கால அந்த கட்சியினுடைய ஆட்சியில் சொன்னதை செய்யுங்க முதலமைச்சர், உங்க கட்சியில சொன்னதை செய்யுங்க. விவசாயிகள் இன்றைக்கு தெருவில் வந்து போராடுகிறார்கள், சாலையில் போராடுகிறார்கள். கொட்டும் மழையிலும் சுட்டரிக்கும் வெயிலிலும் தன் தேகத்தை இன்றைக்கு வேர்வைக்கும் மழைக்கும் எந்தவித இன்னலுக்கும் அடித்தாலும் அன்னமிட்டவர்களாக திகழ்கின்ற விவசாயிகளுக்காக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த விஜய் அரசை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகாவது சட்டமன்றம் இன்னும் தொடர்கிறது. எனவே விவசாயிகளுக்கு நீங்கள் அறிவித்த முழு கூட்டுறவு கடனையும் ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு தமிழகம் முழுவதும், சென்னை மாநிலத்தை தவிர அனைத்து மாநிலங்களும் இன்னைக்கு நடத்துவதற்கு ஆணையிட்டு மதுரை மாவட்டம் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை எங்க நடத்தலாம் என்று 3 பேரும் கூடி பேசணும். பொதுவாக ஒரு ஆர்ப்பாட்டம் தேனி மாவட்டத்தின் சார்பாக நடைபெறுகிறது என்றால் அது தலைநகரில் தான் நடப்பது வழக்கம். நான் தான் சொன்னேன், இது விவசாயிகளுக்கான ஆர்ப்பாட்டம், முழுக்க முழுக்க விவசாய தோழர்களுக்கான ஆர்ப்பாட்டம். எனவே அந்த விவசாயிகள் அதிக வாழ்கின்ற ஒன்று மேலூர்லயோ அல்லது செல்லம்பட்டியிலோ நடத்தினால் மிக சிறப்பாக இருக்கும் என்று நான் பேசினேன், கேட்டுக்கொண்டேன். நானே சொன்னேன், செல்லம்பட்டியில் நடத்தினால் செல்லம் பொழிக்கக்கூடிய இந்த செல்லம்பட்டி நாட்டாமை என்ற படம் வருகிறது.